2025ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க வந்து பார்ட் 1 வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ இது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நம்ம இன்னொரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போடுவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதில் இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, ஆஸ்ட்ரக்லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதுலேயும் செக் பண்ணுங்கள். நிறைய டெக் ரிலேட்டடான ஜாப்ஸு அண்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அந்தமாதிரி நிறைய விஷயத்தை பற்றியும் அதில் நான் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் அதில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 600 வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாம் ஃப்ரீ. ஸோ அதை செக் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமி இங்கிலீஷும் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணுனாலும் செக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணது ஆர்மராடோ அப்படின்றது. இது ஆஸ்ட்ரக்லோன் சேனல் மெம்பர்ஸ் சேர்ந்து பில்ட் பண்ண ஒரு கம்பெனி இது. ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்குலாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்கள பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆக்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பூட் கேம்ப் பேஸ்டு கம்பெனிஸ் அது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா armorador.com போய் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் இதில் வந்து நம்ம மெடிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸை பற்றியும் அண்ட் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எஜுகேஷன் அண்ட் டெக் ஜாப்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டிப்பிக்கலாக யோசிக்கிறது வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை தாண்டி வந்து அதில் இருக்கிற ஜாப்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸான ஜாப்ஸ் இருக்கும் அண்ட் காலேஜஸ்க்கான தேவையான ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதில் வந்து பீப்புள் வில் தி ஷிஃப்ட் ஃபார் எஜுகேஷன் வந்து வில் சேஞ்ச் இன் 2025. அதாவது டிகிரியோட வேல்யூ வந்து மக்களுக்கு வந்து இட் இஸ் லிட்ரலி வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. நீங்கள் கோரான இன்ஜினியரிங், கோரான மெடிக்கல், இந்தமாரி கோர் கெமிக்கல் இந்தமாரி ஃபீல்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஒரு லேப் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஒன்று தேவை. இதை தாண்டி ஐடி, சிஎஸ், அதுக்கப்புறம் டிசைனு இந்தமாரி விஷயத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட் தேவை கிடையாது. நீங்கள் ஒரு டிகிரி வந்து காலேஜில் போய் தான் படித்தா தான் நீங்கள் ஸ்கில் ஆவீங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து லேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரே போதும். நம்ம வீட்டில் உட்காந்தே நம்ம அதை படிக்க முடியும். யூடியூப், உடுமே இந்தமாரி நம்மளோட சேனல்ஸ் இதெல்லாமே போதும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு எதுக்கு டிகிரி வாங்கணும் அப்படின்ற மக்களுக்கான மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் கண்டென்ட், ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் பாட்ஸு இதுக்கான வேலை இருக்கும். இதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து ஒன் கோச்சிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் டெய்லி கோச்சிங்கு அந்த இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் மக்களுக்கோ இல்லை வந்து இந்த ஜென்ரேஷன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கோ வந்து ஒரு விஷயம் புரிய வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒன் கோச்சிங்ஸ் வந்து வில் பி வெரி குட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய ரைஸ் ஆகும். ஃப்ரீலான்சிங்கும் நீங்கள் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஈவன் ஃபுல் டைமாக கூட பண்ண முடியும். அண்ட் இதை தாண்டி வந்து நிறைய ரெகுலரான ட்ரைனிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னாலஜிஸு அண்ட் ஏஐ இல்லாமலோ எல்லாத்துக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ட்ரைனிங் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றாங்க. காலேஜஸில் போய் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ முக்கால்வாசி காலேஜஸ்க்கு வந்து இப்போ புரியுது வந்து வெறுமனையாக டிகிரி மட்டும் சொல்லி கொடுத்தா அந்த பசங்களை ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஆரம்பித்து இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது, ஒரு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசுகிறது, ஒரு கான்வர்சேஷனை வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டேஜ் ஃபியர் எப்படி போக்குறது, அண்ட் ஒரு பிச் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்டை பிச் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது, அதில் என்னென்ன விஷயத்தை பேசணும், எப்படி வந்து நம்ம பேசக்கூடாது, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. அண்ட் இது மட்டும் தாண்டி வந்து நம்ம ஓவர்சீஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஐஎல்ஸ், டோஃபல் அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் ட்ரைனிங், ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் எக்ஸாம் ட்ரைனிங்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான டிமாண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் இருக்கும். கார்ப்பரேட் லெவல்லையும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் சைடு வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயினர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரெயினராக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போய் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் இதை தாண்டி வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ். ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் நம்ம சொல்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷனில் வந்து காலையில் ஈவினிங் வந்து பார்ட் டைமாக பண்ணுறது, ஒன் ட்ரைனிங் பண்ணுறது, காலேஜஸ்க்கு போய் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும் 2025க்கு அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இதை தாண்டி வந்து நீங்கள் இப்போ பிஸ்னஸ் கோச்சிங் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஏரியாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மோகத்தில் வராங்க. அதில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து எனக்கு ஒரு கோச் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஈவன் வந்து அக்ரிகல்ச்சரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சரி உங்களை வந்து அவங்க மென்டாராக ஹையர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் கோச்சிங் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் க்ரோயிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுக்க வந்து பிஸ்னஸ் கோச்சிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ இந்த வேலையை பண்ணுறாங்க. அண்ட் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் கோச்சிங்லாம் நம்மளுக்கு டைம்
டைம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து ஒரு 150 பேர் வந்து இப்போ நம்ம வந்து கோச் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பீப்புள் ஆர் டூயிங் இட். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஏரியாஸ் கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஆல்சோ அதை டெலிவரியும் பண்ணியிருக்கணும், அதாவது ட்ரைனிங்கும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங் நடத்துகிறப்ப தான் தெரியும் அந்த மெட்டீரியலை வச்சு எந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் ரன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து மெட்டீரியலுக்கும் ட்ரைனிங்க்கும் சம்மந்தமே இருக்காது. ப்ராக்டிக்கலாக நம்ம மெட்டீரியல் இருக்கிறது எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருக்க முடியாது. நிறைய தியரிஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸசைஸ் இங்கே கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு குவிஸ் வைக்கணும், இந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு ஆன்சர் ஷீட் ஃபில் பண்ண சொல்லணும். அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் நடத்துகிறவங்களுக்கு தான் வந்து ட்ரைனிங் மெட்டீரியல் டிசைன் பண்ணுற நாலேஜ் வந்து நிறையா இருக்கணும். ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட். எல்லா ட்ரைனர்ஸாலையும் பண்ண முடியாது. அதேமாதிரி எல்லா கான்டென்ட் ரைட்டர்ஸாலையும் வந்து ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு நீஷான ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டாலுமே சரி, அதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஆர்டிகுலேட் 360 ஸ்டோர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ரீச் 360 அண்ட் கேம்டேஷன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ட்ரைனிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒர்க் நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிட்டி மச் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இது வந்து இட் ஸ்பேன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் வந்து இப்போ ஐடின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கு, ஏஐ, பிளாக் செயின், பிக் டேட்டா இந்தமாரி ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி நெட்வொர்க்கிங் சைடு அந்த சைட்லாம் போனீங்க அப்படின்னா வந்து இன்னமும் சிசிஎன்ஏ, சிசிஎன்பி அண்ட் அது ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதை தாண்டி வந்து செக்யூரிட்டி சைடு நீங்கள் போனீங்கன்னா வந்து சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கவுன்சில் ட்ரைனிங்ஸே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஐடிஐயில் இஏ சர்டிஃபைட், டோகாஃப் சர்டிஃபிகேஷனு, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷனு இந்தமாரி விஷயம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிஎம்பி அண்டு பிரைமவேரா, பிரின்ஸ் இந்தமாரி விஷயம்லாம் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து ட்ரைனிங்ஸ் அப்படி எஜுகேஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்மா இந்த விஷயம்லாம் இப்போ ட்ரைனிங்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ட்ரைனிங்ஸ் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய இடத்துல வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வெப் பேனர்ஸ்லேருந்து, மொபைல் ஆப்ஸ்லேருந்து, கேம்ஸ்லேருந்து நிறைய இடத்துல மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ்க்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 3D மாடலிங் அண்ட் அனிமேஷன். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஏஐ ட்ரிவன் டூல்ஸ் நிறையா வந்துருச்சு. சோரா ஏஐ மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த டூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து 3ds Max, மாயா, ரைனோ அண்ட் பிளெண்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் வந்து வீடியோ எடிட்டிங், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து கண்டென்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து வீடியோ எடிட்டர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ரிலேட்டட் நீங்கள் ஆப்பிள் எக்யூப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஃபைனல் கட் ப்ரோக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஹார்ட்வேர் இருக்காது, அந்த ஸ்கில் செட்டும் இருக்காது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஒர்த் வைல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி விண்டோஸ் பேஸ்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு நல்ல ஜாபாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு சின்ன ஒர்க்காக நீங்கள் பண்ணி கொடுத்தா கூட வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு கணக்கு தெரியும். அண்ட் ப்ளஸ் வந்து இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் கோச்சிங்கு அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு அண்ட் ஆல்சோ இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் ரிலேட்டடாகவே வந்து ட்ரைனிங்ஸ் வந்துட்டுருக்கு, கோச்சிங் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ செஸ்ஸில் வந்து குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிக்கலாம் நிறைய செஸ் கேம்ப்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ அதனால் இந்தமாரி எக்கச்சக்கமான ட்ரைனிங்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எஸ்பெஷலி செஸ்ஸை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு கரியராக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ்ட்ரகுலன் சேனலில் போனீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வீடியோ இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 வீடியோ நாங்கள் அதில் போட்டிருக்கிறோம், ட்ரைனிங் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஆல் தி லவ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். சியர்ஸ்.